ஓம் அகத்தீசாய நம. ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன். நான் உங்கள் விஜயகுமார். அருளாளர்களே, இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு விதியோடு விளையாடலாம் வாருங்கள். அன்னை கொடுத்த தலைப்பு. அன்னையே சில சூட்சுமங்களை இதில் வெளிப்படுத்தி தரப்போகிறார்கள். இந்த பதிவை கேட்குறவங்களுக்கு மாபெரும் புண்ணியம் கட்டாயம் உண்டு. இந்த பதிவை பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரும் சர்வ சத்தியமாக தன் விதி அமைப்பை மாற்றி தன் வாழ்வை யோக வாழ்வாக மாற்றிக்கொள்ள அதிகாரம் இருக்கிறது என்பது சர்வசத்தியம். எப்படி இதை விதியோடு நம்ம விளையாடுறது அப்படின்னாக்கா, வினைப்பதிவே ஒரு தேகம் கண்டாய் அப்படின்னு வேதாத்திரி மகரிஷி மிக அற்புதமாக சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் வினையை செய்துவிட்டு தான் வந்திருக்கிறான். அது நல்வினையோ தீவினையோ. நல்ல வினைகள் இருந்தால் நிறைய மன நிறைவான யோக பலாபலங்களை அடைவதற்காக ஒரு பிறவியும், தீய வினைகள் இருந்தால் துன்பத்தை அனுபவிக்கின்ற ஒரு பிறவியும், ரெண்டும் கலந்து இருந்துச்சுனாக்கா அதற்கு தகுந்தாற் போல உற்ற சதவிகிதத்தோடு நல்ல பலன் கெடுபலன் என்ற அமைப்பையும் உள்ள கொடுத்து இறைவன் அமைச்சிருப்பார். ஒன்று நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன பாவம் செய்திருந்தோம், என்ன புண்ணியம் செய்திருந்தோம் ஒரு பிறவியில் அப்படின்றது நமக்கு தெரியாது. அது அன்னையோ அகத்தியரோ எடுத்து சொல்லுகின்ற பொழுது அதை உணரக்கூட நமக்கு முடியாது. ஆனால் அந்த கடந்த காலத்தை போய் நம்ம மாற்ற முடியுமா அப்படின்னாக்கா சர்வசத்தியமாக மாற்ற முடியாது. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இப்ப அப்படின்னு இந்த இப்பன்ற வார்த்தையை சொல்லுகின்றது தான் நிகழ்காலமே தவிர, அந்த இப்பன்ற வார்த்தைக்கு அடுத்தது ஒரு வார்த்தையை நான் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னாக்கா அது கடந்த கால வார்த்தையாயிடுது. இப்ப பேசிக்கிட்டு இருக்கிற அந்த வார்த்தையை கடந்து ஒரு புது வார்த்தை வருதுன்னா அது எதிர்கால வார்த்தையா இருக்குது. அப்ப அந்த எதிர்காலம்ன்றது மட்டும்தான் வேகமாக வந்து கொண்டே இருக்குது நம்மளை நோக்கி. நிகழ்காலமும் கடந்த காலமா மாறுது. ஆனா அந்த எதிர்காலம் நிகழ்காலத்தில் கடந்து கடந்த காலமாக மாறுகின்ற அமைப்புல இருக்குது. அப்போ எதிர்காலத்தை நமக்கு தகுந்தாற் போல மாற்றணும் அப்படின்னாக்கா ஞானிகளோ இறையோ சொல்லுகின்ற உற்ற வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றணும். இப்போ நம்ம ஜீவநாடி எடுத்தோம்னாக்கா அதுல குறிப்புகள் சொல்றாங்க. எந்த ஒரு குற்றங்களாக இருந்தாலும் அது ஏன் வந்தது, எதனால வந்தது, ஒரு பிறவியில் என்ன கர்மா செய்துட்டு வந்த, என்ன புண்ணியம் பண்ணிட்டு வந்த, இந்த பிறவியில் அதனால என்ன தொல்லைகள் வருது, அந்த தொல்லைகளுக்கு எப்போ நிவர்த்தி ஆகும், அந்த தொல்லைகள் நீங்குவதற்கு என்ன வழிமுறைகளை பின்பற்றணும், இவ்வளவு விஷயங்கள் சொல்றாங்க. குறிப்பாக இந்த 108 ரூபா போட்டுட்டு காணிக்க போட்டுட்டு ஜீவநாடி நூல் பார்க்குறவங்க கட்டாயம் அவர்கள் மிகவும் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களாக தான் இருப்பாங்க. அன்னையினுடைய 90% சூட்சும குறிப்பு இதுதான். 90% மக்கள் அப்படி தான் இருப்பாங்க. ஒரு 10% வேணா நாமளும் கேட்போமே இதில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் இந்த 100 ரூபா போட்டு வாக்கு கேட்கறதுக்கு கஷ்டப்படுகின்ற சூழலில் வாழுகின்ற நிறைய மனிதர்கள் எப்படி ஆலயத்துக்கு போய் பரிகாரம் செய்வான்? அவன் இருக்கிறது சென்னையில். ஆனால் அன்னை சொல்கிற பரிகாரம் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் இருக்குது. அப்படின்னாக்கா நூல் படிக்கிறதுக்கு 100 ரூபாய், ஆனால் பரிகாரம் செய்யறதுக்கு 3000 ரூபாய். யோசிச்சு பாருங்க அப்போ சூழல்களை. அப்போது கும்பகோணத்தில் இருக்கிற சிவனை கும்பிட்டாதான் என் கர்மா தீரும், என் ஊர் சென்னையில் இருக்கிற சிவன் ஒன்றும் செய்யறதுக்கு அவரால் முடியாது அப்படின்னு அர்த்தமா? அப்படி இல்லை. அது பிறவி தொடர்பு. அந்த கும்பகோணத்தில் இருக்கிற அந்த ஈசனாரை சாட்சி வச்சு யாராவது இவனை சபித்திருப்பாங்க, அந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு போவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் மந்திரம் எந்திரம் தந்திரம் இது 3ஐ கொன்று நாம் கர்மாவை கழிக்கலாம், மாற்றலாம். அதில் இயல்பாகவே ஒரு மனிதனுக்கு சொல்லக்கூடிய வழிமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆலய பரிகாரம். அது கட்டாயம் பொருள் இருந்தால் தான் செய்ய முடியும்.
மந்திரம் ஜபம் பாருங்க, பொருள் தேவையா அதுக்கு? இல்லை. நிறைய பேர் மந்திர தீட்சைக்கே வந்து 5000 ரூபாய் கொடு, 50,000 ரூபாய் கொடு, 1,00,000 ரூபாய் கொடு, மகாசோடேஷன்லான்றாங்க. எல்லாத்தையும் நான் ஃப்ரீயாக போட்டுருக்கிறேன், ஞானசக்தி ஊடகத்தில் ஃப்ரீயாக போடு. ஆனால் நீ எந்த மந்திரத்தை எடுத்து ஜபிக்கணும்னு அறிவில் தெளிவு வேணும்ல, அதை தான் அன்னை சொல்லுவாங்க. அதுக்காக மிக 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 குறைந்த கட்டணத்தில் ஒரு மந்திர ஜபத்தை எப்படி செய்யணும், மந்திர ஜபம் எப்படி பெறணும் அப்படின்ற வழிமுறையையும் நம்ம சுட்டி காட்டுறோம். மிகவும் நுட்பமாக அன்னை சுட்டி காட்டுறாங்க. என்னென்ன பொருட்கள் தேவை, பூஜை முறைகள் என்ன, காப்பு மந்திரங்கள் என்ன, முத்திரைகள் என்ன, ஆசனங்கள் என்ன, வாசிப்பயிற்சியினுடைய சூட்சமம் என்ன, சித்தர் வழிபாடு யாரை வணங்கணும், அவர்களுக்கு உண்டான மந்திர தீட்சை என்ன, சங்கல்பம் எப்படி செய்துக்கணும், பயிற்சிக்கு முன்னாடி எப்படி நம்ம தயாராகணும், பயிற்சிக்கு பின்னாடி நம்ம என்ன செய்யணும், முடித்த பிறகு மறுபடியும் சங்கல்பம் எப்படி பண்ணணும், தன் குல வாரிசுகளுக்கு இந்த மந்திர சித்தியை வந்து எப்படி கொடுக்கணும், இவ்வளவு வழிமுறைகளை ஒரு 250 ரூபாயில் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு மனிதன் நூல் பார்க்குறான் அப்படின்னாக்கா, ஒன்று அவனுக்கு ஆலய பரிகாரம், அதுவும் தான் ஊரில் இல்லாத வெளியூர் காமிச்சாக 3000 ரூபாய் 4000 ரூபாய் ஆகுது, சாப்பாடு கால வரையும் அது இதுனா. அப்போ அந்த ஊர்லேயே என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்றது அன்னையினுடைய சூட்சமம். இதை செய்தால் போதும்னு. அதில் வல்லமை இல்லை, கர்மா ரொம்ப அதிகமாக இருக்குன்னா மந்திரம் கொடுக்குறாங்க. எந்திர வழிபாடு, சிலருக்கு எந்திரத்தை வைத்து வழிபாடு செய், தீபதூபங்கள் காமிச்சு படையல் போட்டு கையெடுத்து அந்த தெய்வத்தை வணங்கினால் போதும், மந்திரம் ஜபிக்கிறது கஷ்டமாக இருக்குன்னா. தந்திர பூஜை முறைகள், தவயோக பயிற்சி முறைகள், தானமும் தவமும் தான் செய்வாராகில் வானவர் நாடு வழி திறந்திடுமே. மாதத்தில் ஒரு 2 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு ஞானியினுடைய நாம ஜபத்தை சொல்கிறது. இது கூட என்னால் முடியல சார் அப்படின்னா, இதுக்கு காசு தேவையா? இதுக்கு யாருன்னா குருவினுடைய பெரிய வழிகாட்டுதெல்லாம் தேவையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எளிமையாக கிடைக்குது. அன்னை மூலியமா மிக மிக எளிமையாக கிடைக்குது. அப்போது உங்கள் விதி கடந்த காலத்தில் என்னவாக இருந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரியாது. நிகழ்காலத்தில் என்னவாக உங்கள் விதி இருக்குது தெரியும், நல்லா தெரியும். பேர் புகழில் பங்கம், சகோதரர்கிட்ட பிரச்சனை, கல்வியில் தடைகள், குடும்பத்தில் குழப்பம், வீடு மனை சொத்து சுகங்கள் இல்லாத இருக்கிறது, குழந்தைகள் வந்து சரியாக படிக்காத இருக்கிறது, தடுமாற்றத்தில் இருக்குது, கடன் சுமை இருக்கிறது, நோய் இருக்கிறது, எதிரிகள் தொல்லை இருக்கிறது, சேவன பாதிப்பு இருக்குதுன்னு சொல்கிறது, திருமண தடைகள் இருக்குது, தொழில் அமையாத தடைகள் இருக்குது, ஆயுளுக்கு பங்கம் வரா மாதிரி உடல் உயிர் மனம் சார்ந்த நீடித்த நிரந்தர குற்றங்கள் இருக்கின்ற அமைப்பு இருக்குது. ஆன்மீக வழியில் முன்னேறலான்னு போனாலும், குருக்கிட்ட தீட்சை வாங்கினாலும் அதை முறையாக செய்து வெற்றி அடைகிறதுல தடைகள் இருக்குது. தொழிலை தொழலான்னு பார்த்தா, உத்தியோகத்துக்கு போகலான்னு பார்த்தா நினச்ச மாதிரி படிப்பு ஒன்று தொழில் ஒன்றா இருக்குது, வருமானமும் நல்லா இல்லை, அங்கீகாரமும் நமக்கு கிடைக்கல, உழைப்புக்கேற்ற மதிப்பு இல்லை, எதிர்காலத்தை நினச்சி ஒரே பயமாக இருக்குது. சரி எல்லாமே இருக்குது, உடல் ஒத்துழைக்கலை, நோயால் இருக்குது, கஷ்டத்தில் இருக்குது, மன சஞ்சலத்தில் இருக்குது. இதெல்லாம் எப்படி நீக்கிக்கிறது அப்படின்னாக்கா, அன்னையினுடைய பரிகாரங்கள் அவரவருக்கு ஒப்ப அன்னை என்ன சொல்கிறாங்களோ அதை முறையோடு பின்பற்றினால் எதிர்காலத்தை நாம் நல்லபடியாக மாற்றிக்கலாம். அதுதான் விதியோடு விளையாடுறது. நம்ம விதி என்னவாக இருந்துச்சு, இப்போ என்னவாக இருக்குது, இது ரெண்டும் உங்களுக்கே தெரியும். இப்போ என்னவா இருக்குன்றது உங்களுக்கு சர்வசத்தியமாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஏன் இதை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்றது அன்னை சொல்லும் போது நமக்கு புரியும். கடந்த கால விதி அமைப்பு என்னன்னு, எதிர்கால விதி அமைப்பு நாம் அன்னை சொல்கிற அந்த சத்தியத்தை பின்பற்றி சர்வ வல்லமை விட நம்ம விதியோடு விளையாடி நாம் விரும்பிய வாழ்க்கையை பெறலாம். அதனால் பரிகாரங்கள் என்ன சொல்கிறாங்களோ அது செய்து தான் ஆகணும். நீங்கள் நல்லா ஆழ்ந்து சிந்தித்து யோசித்து பார்க்கணும். ஒரு உற்றது ஒரு வழிகாட்டுதல் கிடைக்குது அப்படின்னு அன்னை தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி வந்து மக்கள் படும் துயரத்துக்கு கர்மவினையை போக்குறதுக்கு உற்ற வழிமுறையை எளிமையாக சொல்கிறாங்க அப்படின்னாக்க அதை புரிஞ்சுக்கிற தன்மை வேண்டும். மகான் ஷிரடி சாய்பாபா கிட்ட ஒருத்தர் போகிறாரு. இந்த மாதிரி நண்பர் ஒருத்தருக்கு வந்து வயிற்றுப்போக்கு ஆகிட்டு இருக்குது, எப்படியாவது காப்பாற்றுங்க, ஆசி கொடுங்க, மருந்து கொடுங்க அப்படின்னாக்கா வேர்க்கடலை சாப்பிட்டுட்டு இருக்க வேர்க்கடலையை கொடுக்குறாரு. அவரும் நம்பிக்கையோடு எடுத்து போய் கொடுத்த உடனே பயப்படல. அப்போது வேர்க்கடலை சாப்பிட்டா இன்னும் அதிகமாகுமே அப்படின்ற அச்சம் இல்லை. பாபா கையில் பிரசாதம் வாங்கியிருக்கோம், அதை சாப்பிட்டாருன்னு நின்று போச்சு.
அந்த விசுவாசமும் சரணாகதியும் பக்தியும் இறையின் திருவடி மேலே இருக்கணும். அவங்க தான் விதியோடு விளையாட முடியும். மற்றவங்கெல்லாம் விதி வந்து அவங்க வாழ்க்கையில் விளையாடும். புரிஞ்சுக்கிறவன் புரிஞ்சுக்கோ, புரியாதவன் புரிஞ்சவன்கிட்ட கேட்டு புரிஞ்சுக்கோ. நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார். ஓம் சிவாய அகத்தீசாய நம.